கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல. நம்ம பார்வையில படுது இல்லைங்களா, நம்ம கண்ணை முழிச்சு பார்த்தோம்னா நம்ம கண்களில் எதெல்லாம் நமக்கு தென்படுதோ அவைகளே அல்ல. ஏன்னா நம்ம காண்கிறவைகள் எல்லாம் அனித்தியம், ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடும். மனிதனுடைய பார்வையில் எதுவெல்லாம் படுதோ அதெல்லாம் ஒரு நாளைக்கு அழிஞ்சிரும், தரமட்டம் ஆயிரும். காணப்படாதவைகள் நித்தியமாக இருக்கும். அதனால தான் இங்கே ஒரு வார்த்தையை சொல்றாரு, என்னன்னு, நான் மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. காணப்படாதவைகள் என்ன? நம்முடைய கடவுளை நோக்கி இருக்கிறோம். ஏன்னா கடவுளை யாரும் பார்க்க முடியாது. அவர் நம்முடைய பார்வையில் அவர் தெரிய மாட்டார். ஆனால் அவருடைய வல்லமையை நாம் உணர முடியும், அவருடைய கிரியைகளை நாம் உணர முடியும், அவர் கொடுக்கிற சமாதானத்தை நாம் என்ன பண்ண முடியும்? உணர முடியும். உணர்வுகளின் மூலமாக தெரிந்து கொள்ளப்படுகிறவர் தான் கடவுள். கண்ணுல பார்க்கறது இல்லை. அப்ப காணப்படாதவைகள் நித்தியமா இருக்கு, அழிவே கிடையாது. கடவுளுக்கு அழிவு கிடையாது, காற்றுக்கு அழிவு கிடையாது, வெளிச்சத்துக்கு அழிவு கிடையாது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்முடைய பார்வையில சிக்காதது. அப்ப எல்லாமே நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிறப்பிடம் தெரியாது. அது அனித்தியமா இருக்கக்கூடியது அதுக்கு பிறப்பிடம் இருக்கு. நித்தியமா இருக்கக்கூடியதற்கு பிறப்பிடம் கிடையாது. அது நமக்கு தெரியாது. அதனால காணப்படாதவ தேவனை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். அப்ப காணப்படாத நித்தியமாக இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற, இந்த உலகத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிற, கடவுளை எதிர்நோக்கி இருக்கிற நமக்கு, கடவுளை நம்பி இருக்கிற நமக்கு, அவர் தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே. இந்த பூமியில வாழ்கிற நாட்களில் எல்லாம் நமக்கு துணை நிற்கிறவரை நம்ம பார்க்க முடியாது, உணர முடியும். நம்ம கூடவே இருப்பாரு அப்படிங்கிற அந்த முழு விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்குள்ள இருக்கு இல்லையா? அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசமும் தான் நமக்கு என்ன பண்ணுமா, இந்த உலகத்துல நமக்கு இருக்கிற உபத்திரவம் இருக்கு பார்த்தீங்களா, சாதாரண விஷயம், லேசான உபத்திரவம் அல்லது ஒரு கடினமான உபத்திரவம், இதையெல்லாம் ரொம்ப சீக்கிரத்துல விலகி போகும்படியா செஞ்சிருவாங்க. நமக்கு ஒரு உபத்திரம் வருதுன்னு வைங்களேன், ஒரு சரீர பலவீனமோ அல்லது மனசுல ஒரு பலவீனமோ அல்லது வாழ்க்கையில ஒரு பிரச்சனையோ எது வந்தாலும் சரி, இந்த உபத்திரவம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த உபத்திரவத்தை சீக்கிரத்துல நீங்கும்படியாக செய்வார். ஏன்னா அவரு அதிக காலம் நித்தியமாக இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நமக்கு முன்னால எத்தனையோ சந்ததிகளை அவர் பார்த்திருக்கார், நமக்கு பின்னால எத்தனையோ சந்ததிகளை பார்க்கவும் போறார். அப்ப நாம இந்த உலகத்துல வாழ்கிற ஒரு சொற்ப நாட்கள்ல நாம யாரை நம்பி இருக்கணும் அப்படின்னா, காண்கிறவைகளை அல்ல, காணப்படாத தேவனாகிய, மனிதரில் ஒருவரும் கண்டிராத தேவனாகிய நம்முடைய பிதாவாகிய தேவனை நாம முழுமையாய் நம்பி இருக்கிறப்போ, இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மகா பரிசுத்தத்தின் வழியாக நம்முடைய உபத்திரவம் மிக லேசா நீங்கும். அன்பானவர்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில உபத்திரவப்பட்டு கொண்டிருப்பீர்களே ஆனால், அல்லது ஏதாவது ஒரு உபத்திரவம் உங்களுடைய சமாதானத்தை குலைத்து கொண்டிருக்குமானால், உங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போக செய்யுமானால், நீங்க கர்த்தரோட சமூகத்துல முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்ப சாதாரணமா ரொம்ப சீக்கிரமா இந்த உபத்திரவத்திலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார். ஏன்னா ஒரு வசனம் சொல்றாரு, இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயிச்சேன். அப்ப எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல உபத்திரவத்தை ஜெயித்தாரோ, அது போல நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய உபத்திரவங்களையும்
வேதனைகளையும் துக்கங்களையும் நாம ஜெயிச்சு ஜெயம் பெற முடியும். யார் மேலன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கண்களிலே பார்க்க முடியாத நம்மை முழுமையாய் பாதுகாத்து கொண்டிருக்கிற நம்முடைய பரிசுத்த தேவன் மூலியமாக நமக்கு விடுதலை உண்டு. நிச்சயமாகவே நீங்கள் காணப்படாத தேவன் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை வீண் போகாது. உபத்திரவம் உங்களை விட்டு நீங்கி போகும். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாத நித்தியமாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிதாவாகிய தேவன் உம்மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் உமது குமாரனாம் இயேசு கிறிஸ்து வழியாய் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஆண்டவரே எல்லா நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நாங்கள் முழுமையாய் ஆண்டவரே இந்த உலகத்தில் நம்பி வாழ நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எப்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உபத்திரவத்தை ஜெயித்தாரோ அதுபோல நாங்களும் இந்த லேசான உபத்திரவத்தை ஜெயித்து உம்முடைய பிள்ளைகளாய் சமாதானத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் வாழ நீர் கிருபை பாராட்டு. உம்முடைய வசனங்கள் எங்களை வழிநடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.